நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த டாபிக் வந்து இந்த சேனல்ல ஒரு டெஃபி ப்ராஜெக்ட் கிரிப்டோ சம்மந்தப்பட்ட ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஒரு டோக்கனை வாங்கி ஸ்டேக் பண்ணுற ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் இது. இதில் ஃப்ளெக்ஸி அண்டு ஃபிக்ஸட் இந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்குது. இதுக்கான தகவல் எல்லாமே தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ. நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும் ஓகேங்களா. உங்களுக்கு தகவல் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலேயே வாங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றியான எல்லா தகவலும், இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன். இதோடைய வீடியோஸ் வந்து உண்மையான நம்ம சேனலில் இருக்கும், அதை போய் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேசிக்காக இதில் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் பார்த்துட்டு முக்கியமாக டாபிக் என்னன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன். இது எப்படி வந்து வாங்கி ஸ்டேக் பண்ணுறது, அதுதான் முக்கியமான டாபிக்கு. ஸோ அதை மட்டும் இதில் ஓவராலாக பார்க்கலாம். பிளான் ப்ரெசன்டேஷன், இதோடைய இந்த பிளான், இந்த பிளாட்ஃபார்முடைய பிளான் எல்லாம் வந்து 1 by 1 வந்து ஃபியூச்சரில் வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு AIPF அப்படின்ற ஒரு டெஃபி காயின் ஓகேங்களா. இதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து நிறைய வந்துடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து ஜெனிஸ், ஆரிஜின் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த நேமில் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 3 month தான் ஆகுது. அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பாருங்க ஓகேங்களா. ஸோ இங்கே நான் வந்து இதில் போயிட்டு நான் வந்து இதோட நேம் டைப் பண்ணுறேன் ஓகேங்களா. AIPF அப்படின்னு டைப் பண்ணாக்கா ஒரு நிமிஷம் இங்கே தப்பாக டைப் பண்ணணும்னு பார்க்குறேன். AIPF ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த மாதிரி காமிக்கலன்னு நினைக்கிறேன். நாட் ஃபவுண்ட்னு வருதுங்க, ஒரு நிமிஷம். ஸோ இங்கே ஆல்ரெடி இந்த பேருங்க ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் மேபி அது நாட் ஃபவுண்ட் அப்படின்னு காமிக்குது. இங்கே பாருங்கள், இந்த AIPன்ற டோக்கன் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ரேட்டில் ஓகேங்களா. ஸோ இந்த டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இப்போ நான் வந்து இங்கே ஹோம் பேஜ் போயிட்டேன். ஏன்னா அந்த பேர் வந்து ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணி வச்சதுனால காமிக்கல கரெக்டாக. ஸோ இப்போ நான் ஹோம் பேஜ் போயிட்டு இந்த டெக்ஸில் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். இங்கே போயிட்டு AIPF அப்படின்னு போட்டுனா இந்த காயின் டோக்கன் டிக்கர் நேம் வரும். இங்கே வருது பார்த்தீங்களா. சொலனா வந்து பேரில், சொலனாவுடைய பேஸில் ஒர்க் ஆகுது. இது USDT பேரில் ட்ரேட் ஆகிருக்கு. $1.8 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகே. ஸ்கோர் வந்து 98% இருக்கு. ஸோ மந்த் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட். ஏன்னா ஒவ்வொரு இங்கே இருக்கிற எல்லா பேரும் ஒவ்வொரு இதில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அது வந்து எவ்வளோ நாள் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு காமிக்கும். 3 month தான் வந்து இதை லான்ச் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கான்டாக்ட் அட்ரஸ் இங்கே இருக்கு. இது என்ன பேரு, என்ன நெட்வொர்க்கில் ஒர்க் ஆகுது, இதெல்லாமே முக்கியம். இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக நமக்கு தேவை பாலிகன் செயின் வேணும். பாலிகன் செயினில் அதோட டோக்கன் வந்து பாலிகன் இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க நெட்வொர்க்கில். அப்போ நமக்கு என்ன வேணும்னா பாலிகனில் USDT வேணும், பாலிகன் செயினில் ஃபீஸும் வேணும். ஸோ இதுக்கு முதல்ல POL அப்படின்ற காயின் ஃபீஸ்க்காக வச்சிருக்கணும். எப்படி நம்ம BNBயில் சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து POL என்ற ஃபீஸ்க்காக ஒரு $2 $3 வந்து கொஞ்சம் வச்சிருக்கணும். அதுக்கடுத்து USDT பேரில் வந்து பார்த்தீங்கன்னா USDT பாலிகனில் இருக்கணும் ஓகேங்களா, அந்த நெட்வொர்க்கில் இருக்கணும். இது இருந்ததுன்னா நம்ம இந்த டோக்கனை பை பண்ணி ஸ்டேக்கிங் பண்ணலாம். அந்த ஸ்டேக்கிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி லாகின் பண்ணி உள்ளே போகிறது எல்லாத்தையும் 1 by 1 காமிக்கிறேன் ஓகே. ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் இங்கே பாருங்கள், இதுதான் மெயின் பேஜ். நான் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் உங்களுடைய நீங்கள் மொபைல் வெர்ஷனில் போனீங்கன்னா டோக்கன் பாக்கெட், சேஃபால், எனிவேர் வேலெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது பாலிகன் செயினில் உங்களுடைய நெட்வொர்க் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதில் POL அப்படின்ற காயின் ஆட் பண்ணிவிட்டு அந்த இதில் செயினில் உங்களுடைய இது வச்சுருக்கணும் ஓகேங்களா. USDT வந்து பாலிகன் செயின் நெட்வொர்க்கில் வச்சுருந்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வரும்பொழுதே இந்த அட்ரஸை காப்பி பண்ணி போடும்போது கனெக்ட் நீங்கள் டிஸ்கவரில் தான் கொடுப்பீங்க. மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட்டை ஓப்பன் பண்ணி டிஸ்கவரில் கொடுப்பீங்க. ஸோ அந்த இடத்துல தான் இது வந்து ஒர்க் ஆகும். நான் இப்போ என்னோட வேலெட்டை கனெக்ட் பண்ண இங்கே சிஸ்டமில் பண்ணதால நான் என்னோட வேலெட்டை கனெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன வேலெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து சிஸ்டம் 2 இதுனாக்கா Web3 வேலெட் மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு நான் ஸ்கேன் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. ஸோ அந்த ஆப்ஷன் நான் தேர்வு பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ ஸ்கேனபிள் லைவாக வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது. நான் ஆல்ரெடி அந்த லிங்கை இந்த சிஸ்டமில் பேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவர் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்ரூவ்டு கேட்கும் ஓகேங்களா. அந்த அப்ரூவ்டெல்லாம் கரெக்டாக கொடுங்க ஓகே. ஸோ வெரிஃபை ஹியூமன் வெரிஃபிகேஷன் எல்லாம் கேட்கும். கிளிக் டு வெரிஃபை லோடிங் எனக்கு சிஸ்டமில் காமிக்கிற இந்த மாதிரி எல்லா வெரிஃபிகேஷனும் உங்களுக்கும் மொபைலில் பண்ணும்போது உங்களுக்கு வெரிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா வேலெட் கனெக்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும்பொழுது மொபைலில் ஷோ பண்ணாலும் இந்த மாதிரி சைன்இன் அப்படின்னு கேட்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் கேட்கும். உங்கள் யாருடைய ரெஃபரல் கோடு இங்கே வந்துடும். நான் கொடுத்த லிங்க் வழியாக வந்தீங்கன்னா இங்கே ரெஃபரல் லிங்க் இந்த மாதிரி வரும். சைன்இன் கொடுக்கும்போது உங்கள் ஃபீஸ் கொஞ்சம் POL அப்படின்ற இது இருக்குல்ல, பாலிகன் செயினில் POL கொஞ்சம் ஃபீஸ் வச்சுக்கோங்க காயினை ஓகேங்களா.
ஸோ நான் சைன்இன் கொடுக்குறேன். ஸோ இதுதான் ப்ராசஸ். மொபைலில் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான். சைன்இன் கொடுத்தனா அடுத்து வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கேட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேங்களா, நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இதில் போய்ட்டு பை பண்ணணும். என்ன பை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டோக்கனை பை பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். AIPF அப்படின்ற டோக்கன் இது வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம். ஓகேங்களா, லாக்கிங்கில் இருக்குது, ஃப்ளெக்ஸி, 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன் நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளெக்ஸில் வேணாலும் ஃப்ளெக்ஸில் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டோட்டலாக வந்து நான் 1 இயர் லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி இதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவர்வியூ இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப எல்லா டேட்டாவும் ஓப்பனில் இருக்கு. ஏன்னா அதுதான் டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு. ஓகேங்களா, இங்கே இந்த மெனு இருக்கிற டேஷ்போர்டு, கால்குலேட்டர், ஸ்டேக்கிங், பாண்டு, ஸ்வாப்பு, ஸோ இந்த மாதிரி எல்லா மை அக்கௌண்ட் இந்த மாதிரி எல்லா இடமும் ஓப்பனாக இருக்கும். அதே மாதிரி ஓவரால் வந்து PDF இங்கே பார்த்துக்கலாம், ப்ரெசன்டேஷன் PDF இங்கே பார்த்துக்கலாம், ஒயிட் பேப்பர் இங்கே வந்து நீங்கள் படிக்கலாம் இதிலே போய் இந்த இதிலே டேஷ்போர்ட்லேயே. ஸோ இதோட டோட்டல் மார்க்கெட் கேப்பு, எவ்வளோ ட்ரெஷரி பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா ட்ரெஷரி தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டெஃபி ப்ராஜெக்ட்டுக்கும் ட்ரெஷரின்றது ஒரு மார்க்கெட்டில் அவங்களோட இதயம் மாறி அதுதான் வந்து பேலன்ஸை மெயின் பண்ணும். டோட்டல் சப்ளை இப்போ வந்து எப்படி மெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்ளையை வந்து தேவைக்கேற்ற மாதிரி மின் பண்ணுவாங்க. இது மின்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு அது தெரியும். ஸோ இப்போ டோக்கனோட வேல்யூ வந்து கரண்ட் ப்ரைஸ் என்ன போயிட்டு இருக்கு ஷோ ஆகுது. என்னோட பேலன்ஸ் வந்து இப்போ நான் இன்னும் எதுவும் ஆட் பண்ணல, அதனால பேலன்ஸ் இல்லை. வேலெட்டில் என்ன இருக்குன்றது இங்கே காமிக்குது பாருங்க. ஸோ என்னோட வேலெட்டில் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, பாலிகன் செயின் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுதான் இந்த சிம்பிள் தான் பாலிகன் செயினில் நான் USDT வச்சிருக்கேன். அதே மாதிரி பாலிகனில் எனக்கு ஃபீஸும் கொஞ்சம் வச்சிருக்கேன், POL காயினும் வச்சிருக்கேன் என்னோட வேலெட்டில். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஃபீஸ் இருக்கணும். இதுதான் பேசிக் ரெக்யர்மெண்ட். இதை பண்ணிட்டோம். ஓகே, இதெல்லாம் எடுத்தாச்சு. நான் அடுத்தது நான் வந்து ஸ்டேக்கிங்கில் போனால் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணலான்றது முதல்ல இங்கே ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸ்டேக்கிங்கில் இந்த இதெல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் 1 இயர் செலக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி எதனா போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கால்குலேட்டரோட போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் கால்குலேட்டரில் போயிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ மெனுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மேலே இருக்குல்ல இந்த டாப்பில், இது வந்து ஜஸ்ட் ஒரு மெனு கால்குலேட்டரில் பண்ணி இங்கே வரும். எவ்வளோ காயின் வந்து கொடுத்து எவ்வளோ வந்து நாட்கள் வந்து கொடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது வந்து 24 ஹவர் கொடுத்தீங்கன்னா 0.6%. ஃபிக்ஸடில் போடும்போது மினிமம் வந்து 45 நாள்லேருந்து 90 நாட்கள், 180 நாட்கள், அதே மாதிரி 360 நாட்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் பர்சன்டேஜ் இங்கே இருக்கும். 0.7 இருக்குது 45 நாள் ஃபிக்ஸடில் போட்டிங்கன்னா. அதே மாதிரி 90 டேஸ் வந்து ஃபிக்ஸடில் ஸ்ட்ரைக் பண்ணும்போது 0.8%, 180 டேஸ் பண்ணும்போது 0.9%, 360 நாட்கள் பண்ணும்பொழுது 1% முழுசாக கொடுக்குறாங்க. இதுதான் இதோட ஸ்டேக்கிங் மெத்தடு. இப்போ நம்ம எவ்வளோ காயின் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் வந்து $100, மினிமம் வந்து $100 மேலே பண்ணுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ $100 வாங்கினா ஒரு 55 காயின் மேலே கிடைக்கும்னு வச்சுக்கலாம். ஒரு அந்த 55.6 அந்த 55, ஸோ 56 காயின் கூட போடலாம். அவ்வளோ காயின் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த காயினை போட்டு நான் வந்து 1 இயருக்கு நான் வந்து பண்ண போகிறேன், ஃபிக்ஸடில் போட போகிறேன் 1 இயருக்குனாக்கா நான் இந்த கால்குலேஷன் கொடுத்தனா எங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இது எக்ஸாக்டாக என்னன்னா இவங்க கொடுக்குற ROI பிளானில் இவங்க கொடுக்கக்கூடிய சிஸ்டம் என்ன இந்த டேட்டா கொடுக்குதோ அதை இங்கே கால்குலேட்டரில் ஷோ பண்ணுது. அது எவ்ரி 24 ஹவருக்கு வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அதை சொல்ல மாட்டேன். எவ்ரி 24 ஹவர் காம்பவுண்டிங் வந்து இது வந்து ரீபர்த் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதாகும். 360 நாட்கள் 1%, 24 ஹவர் அப்படிங்கும்போது 0.5% இங்கே ஷோ பண்ணுறாங்க. 0.5% ஒரு 24 ஹவருக்கு. அப்போ 12 ஹவர்ஸ்க்கு 12 ஹவர்ஸ்க்கு நான் 24 ஹவர்ஸ் சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஸோ 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ரீபர்த் ஆகும், 0.5% எடுத்துக்கும். அதே மாதிரி எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு வந்து என்ன 1% கால்குலேட் ஆகும். அதுதான். ஸோ ஓவரால் வந்து 1 இயரில் நமக்கு எவ்வளோ காயின் கிடைக்கும், $100, $120 அப்படி போகிறோம்னாக்கா ஓவராலாக எவ்வளோ காயின் கிடைக்குன்னா நமக்கு 2031 காயின் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ $2 போனீங்கன்னா அது மல்டிப்ளை பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 4000 USDT. நம்ம போடக்கூடியது ஒரு 100 USDT, 120 USDT தான் இப்போதைக்கு நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ அதே வந்து ஃப்ளெக்ஸில் போட்டு பாருங்க, 24 ஹவர் லாக்கிங் பீரியட் இருக்கும். அதுலேயும் அப்போது 0.6% கொடுக்குறாங்க. இதோட வேல்யூ வந்து இங்கே ஷோ பண்ணதில் 56 காயின் கிடைக்குது. ஸோ 56 போட்டால் 0.3 காயின் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகே, 0.6% தான் அதுதான். ஓகேங்களா, ஸோ 24 ஹவர் லாக்கிங் சிஸ்டம் இதுதான் வந்து ஃப்ளெக்ஸி இது. ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் வெஸ்டிங் பீரியட் இருக்குது. நம்ம அன்ஸ்டேக் பண்ணும்போது அதுக்கான ஃபீஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பை பண்ணி ஸ்டேக் பண்ணதை போயிடுவோம். ஸ்டேக்கிங்கில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பை பண்ணணும். நான் வந்து இங்கே ஸ்வாப் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்வாப் ஆப்ஷனில் உள்ளவே பை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்வாப்பிங்கில் போயிட்டு இங்கே நான் ஆல்ரெடி இங்கே பேர் இருக்குல்ல, இங்கே பாலிகன் செயின் இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி கீழே வந்து AIPF அப்படின்னு டோக்கன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேங்க, ஸோ என்னோட வேலெட் ஆல்ரெடி கனெக்ட் இருக்குது. என்னோட வேலெட்டில் இருக்கிற $120 இங்கே இருக்குது. நான் மேக்ஸிமம் இங்கே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் எனக்கு 64.2 காயின் கிடைக்குது. நான் அப்ரூவ் கொடுக்குறேன்.
ஓகே, இதுதான் ப்ராசஸ். நீங்கள் பை பண்ண மொபைலில் பண்ணாலும் இதுதான் ப்ராசஸ். அப்ரூவ்டு. ஓகேங்களா, டோக்கன் அப்ரூவ்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்க மாட்டுது. ஸோ நமக்கு டோக்கன் பாக்கெட் மொபைலில் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்களா, ஏன்னா அங்கேயே எல்லாமே வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே 1 by 1 நடக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்வாப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஓகேங்களா, ஸ்வாப்பிங் கொடுத்துட்டு நம்ம அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் ஃபீஸு அதே மாதிரி பார்த்தோன்னா நம்முடைய பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தோம்னா ஸ்வாப்பிங் கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆனோன்னா பேலன்ஸ் இங்கே பாருங்கள் ஷோ ஆகுது பாருங்கள். எனக்கு இங்கே காமிக்குதுங்களா பேலன்ஸ் அப்படின்ட்டு. என்னுடைய காயின் வந்து இங்கே 64.15 அப்படின்னு காயின் காமிக்குதுங்களா. இதுதான் வந்து ஸ்வாப்பிங் மெத்தடு. ஸ்வாப்பிங் பண்ணிட்டு இங்கே இந்த சிஸ்டம்குள்ளே ஸ்வாப்பிங் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டேக்கிங்கில் போனோம்ல. இப்போ ஸ்டேக்கிங் வந்து பார்த்தோன்னா மெனு வந்து சைடில் உங்களுக்கு மொபைல் வியூ பார்த்தா சைடில் ஓப்பன் ஆகும். சிஸ்டம் வியூனா ஓப்பன் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது தான் இந்த சிஸ்டமில் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ சிஸ்டமில் போயிட்டு ஸ்டேக்கிங் என்ற மெனு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஸ்டேக்கிங்குள்ளே போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற பிளான் வந்து எல்லாமே இருக்கும். இதில் வந்து எது நம்ம வேணும்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பிளான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா 360 நாட்கள் 1% வந்து கிடைக்குது போனஸாக. ஓகேங்களா, அப்போ இது வந்து ஃபிக்ஸட் ஸ்டேக்கிங்கில் போயிடும். அதே மாதிரி ரீபர்த்துக்கும் அதுக்கான இதுவும் டைம் கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ ஸ்டேக்கிங்கை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன், ஏன்னா டைம் இல்லை, வீடியோ நம்ம ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டேக்கிங் கிளிக் பண்ணுறேன். என்னோட வேலெட்டில் ஆல்ரெடி பேலன்ஸ் ஷோ ஆகுது. ஓகே, ஸோ ஸ்டேக்கிங் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் என்னோட அவைலபிள் பேலன்ஸ் இங்கே காமிக்குதுங்களா. ஸோ இங்கே அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது. நான் மேக்ஸிமம் கொடுத்துட்றேன். மேக்ஸிமம் கொடுத்துட்டு 100%. ஓகேங்களா, ஒன்ஸ் நான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் அப்ரூவ்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நான் அப்ரூவ்டு கொடுக்குறேன். அப்ரூவ்டு கொடுத்தீங்கன்னா மொபைலில் திரும்ப நமக்கு என்ன பண்ணணும், ஸோ அப்ரூவ்டு கொடுத்ததுக்கான ப்ராசஸ் வந்து இங்கே காமிக்கும். ஓகேங்களா, அதுவும் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்டு இங்கே மொபைல்லையும் கேட்கும். உங்கள் மொபைலில் அப்ரூவ்டு கன்ஃபார்ம் கொடுத்துடணும். இங்கேயும் அங்கே கொடுக்குறது இல்லாமல் நம்ம நெட்ஒர்க்கில் வந்து ஃபீஸ் எடுக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த பாஸ்வேர்டும் கொடுக்கணும். அது கொடுத்தா தான் அந்த ஸ்டேக்கிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஸ்டேக்கிங் கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்ரூவ் கொடுத்தப்ப தான் ஸ்டேக்கிங்கே ரன் ஆகும். ஸோ இப்போ நான் ஸ்டேக்கிங் கொடுத்த உடனே நான் மறுபடியும் நான் கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் போடுங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும், அதையும் கொடுத்துருங்க. வேலட்டோட பாஸ்வேர்ட் கேட்கும். கொடுத்த அப்புறம் ஸோ இந்த ஸ்டேக்கிங் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுலாங்க. இவ்வளோதான் மெத்தடு. ஸோ இப்போ என்னோட மை ஸ்டேக்கிங்கில் இங்கே கிளிக் பண்ணோம்னா மெனுவில் ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கள. அன்ஸ்டேக்கிங் கிளைமிங் எல்லாம் இருக்குது. இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை மட்டும் இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டேக்கிங்கில் போட்டாச்சு. இந்த ரூல்ஸ் என்னென்னு ஒன்று பார்த்துருவோம். என்னுடைய அக்கௌண்ட்டில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு இங்கே ஷோ ஆகுதுங்களே. ஸோ எனக்கு ஓவராலாக எவ்வளோ காயின் கிடைக்கின்றது நான் லாஸ்ட்டாக வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ சொன்னால் ரொம்ப லேட் ஆகும். மேபி முடிஞ்சால் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஸோ ஸ்டேக்கிங்கை வந்து நம்ம அன்ஸ்டேக் பண்ணுவோம். 1 இயர்க்கு அப்புறம் நம்ம அன்ஸ்டேக் பண்ணும்போது வெஸ்டிங் பீரியட்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி வெஸ்டிங் பண்ணும் பீரியடில் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா காயின் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் யூஎஸ்டியில். ஸோ 20% வந்து டாலராக கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஷோ ஆகுது பாருங்க. 60 நாட்கள் 10 நாட்கள் எடுக்கணும்னா 15% நம்முடைய ஸ்டேக்கிங் வேல்யூவில். அதே மாதிரி 30 நாட்கள் எடுக்கணும்னா 5%. 60 நாள் கொடுத்தோம்னா ஸோ டோட்டலாக வந்து 0 இதில் வந்து அன்ஸ்டேக் ஆகி வெளியே வரும். எப்படி வரும்னாக்கா நம்ம அந்த செலக்ட் பண்ண இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஸ்டேக் ஆகி வெளியே வரும். ஓகேங்களா, ஸோ இந்த வெஸ்டிங் பீரியட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ பண்ணிட்டோம் அப்புறம் நாளைக்கு வந்து இது தெரியாமல் பண்ணிடக்கூடாது. அந்த வெஸ்டிங் பீரியடும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் போட்டிருக்க 64 காயினுக்கு இங்கே நான் போய் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் போடுறேன் பாருங்க, எனக்கு எவ்வளோ காயின் கிடைக்கும் 1 இயர்லன்னு. ஸோ 64 ரவுண்டாக போட்டிருக்கேன். 2321 காயின் கிடைக்கும். ஸோ 2023 காயின் வந்து நான் போட்டது $120 போட்டிருக்கேன். ஸோ $120 1 இயர் ஸ்டேக்கிங் லாக்கிங்கில் போட்டு வச்சிருக்கும் போது நமக்கு என்ன பெனிஃபிட்டோ அது எக்ஸிஸ்டாக தான் கிடைக்குது. 2300 காயின் அப்படின்னும் போது $2 போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வேல்யூ பாருங்க. 2300னா $4600 வந்து வேல்யூ 1 இயர்ல கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஓவரால் சிஸ்டம் உடைய மெக்கானிசம். இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதில் நான் வந்து ஆட் பண்ணுவேன் திரும்பவும். ஓகேங்களா, ஒரு 100 காயின் போறோம்னு வச்சுக்கலாம். ஒரு 100 காயினா போட்டோன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது 1 இயர்ல 3600 காயின் கிடைக்குது. ஸோ இந்த சிஸ்டமை கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னா ஸோ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்லேருந்து மார்க்கெட் ரேட் இறங்கினாலும் நமக்கு எந்த இடத்துலையும் நமக்கு என்ன ஆகாது, ஸோ பேர் ஆகாது. என்ன ரீசன் சொல்றேன்னா ஸோ அது ஏன் அப்படி சொல்றேன்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட் வந்து குறைஞ்சாலும் காயினோட விலை குறைஞ்சாலும் குவான்டிட்டி அதிகமாக இருக்கு. குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன கொடுக்கும், அதே வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ 100 காயின் போனால் $200 தான் ஆகும். ஓகேங்களா, அப்போ எனக்கு $7000 கிடைக்குதுல்ல, அப்போ ப்ராஃபிட் தானே அப்போ. ஸோ இதுதான் ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இதோடது பிளாட்ஃபார்ம் இது. ஸோ மேற்கொண்டு இருக்கக்கூடிய தகவல் ஏதாவது டவுட்னா டிஸ்கஷன் லிங்க் இருக்கு. ஸோ அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே இருக்கு. வாட்ஸ்அப்பில் வந்து வந்தீங்கன்னா மற்ற டீட்டெயிலாம் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து சிஸ்டமில் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நீங்கள் மொபைலில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.